நதி வந்து சந்திக்கும் இடம் தான் திரிவேணி சங்கமம். அதில் வந்து அந்த இடத்துல வந்து மகா கும்பமேளா நடைபெற்றது 2025. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடக்கும் இந்த மகா கும்பமேளா. இது வந்து ஒரு வருஷம் நடக்காது. 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் இந்த மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில். எப்போ நடைபெற்றதுன்னா 2025 ஜனவரி 15 முதல் பிப்ரவரி 26 வரை. 15 முதல் பிப்ரவரி 26 வரை இந்த 44 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடைபெற்றது. உலகின் மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் கூடும் ஒரு மத நிகழ்வு இது. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலாச்சார நிகழ்வு தான் இது மகா கும்பமேளா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், நடிகைகள், தொழிலதிபர்கள் உட்பட 66.21 கோடி பக்தர்கள் வந்து புனித நீராடியிருக்காங்க இந்த திரிவேணி சங்கமத்தில். இதில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் வந்து அவங்களுக்கு என்னென்னா 4 லட்சம் கோடி வருவாய் வந்து கிடைத்தது தான், பணம் கிடச்சிச்சு இதை ஃபங்க்ஷன் மூலமாக. இந்த நிகழ்வில் வந்து மகா கும்பமேளா இந்த நிகழ்வில் வந்து ஜனவரி 29 தான் மௌனி அமாவாசை. அப்போ அதாவது அந்த அமாவாசை தினத்தன்று அந்த ஒரு நாளில் வந்து 8 கோடி பேர் வந்து ஒரு நாளில் வந்து அந்த 8 கோடி மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து திரிவேணி சங்கமத்தில் வந்து கூடினாங்க. ஏன்னா புனித நீராடுறதுக்காக. அதனால் என்ன பண்ணாங்கன்னா கூட்ட நெரிசல் ஏற்படுது. இந்த கூட்ட நெரிசல் வந்து ஜனவரி 29 ஏற்படுது. அதில் வந்து 30 பேர் வந்து இறந்துருக்காங்க. 60 பேர் வந்து படுகாயம் அடைந்தாங்க உத்தரப்பிரதேசம் திரிவேணி சங்கமத்தில். தலைநகரில் மீண்டும் பாஜக ஆட்சி. டெல்லி சட்டசபை தேர்தலில் முடிவு பிப்ரவரி 8 அறிவிக்கப்பட்டது. மொத்தமாக 70 இடங்களை போட்டிட்டாங்க. அந்த பாஜக வந்து 48 இடங்களில் வெற்றி பெற்றது, கைப்பற்றி ஆட்சி பிடித்தாங்க. மீதி 27 இடங்கள் பார்த்திங்கன்னா 48 இடங்கள் பாஜகனா 27 இடங்களில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வந்து இந்த ஆட்சியை பிடித்தது. 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப இது பிடிச்சிருக்காங்க. அந்த 48 இடம் போக மீதி 22 இடம் இருக்குல்ல, 48 + 28 70 இடம். மீதி 22 இடங்களை வந்து யார் பிடித்தாங்கன்னா ஆம் ஆத்மி வந்து அந்த இடத்தை பெற்று எதிர்கட்சியானது. முன்னாள் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியில் தோல்வியடைந்தார். 2025 தோல்வியடைந்தார். பாஜக ஆட்சி பிடிச்சிச்சு. காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை. பாஜகவை சேர்ந்து ரேகா குப்தா தான் இப்போ டெல்லி முதலமைச்சர் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பிரதமர் மோடி வந்து முன்னிலையில் பதவியேற்றார். பிரதமர் மோடி முன்னிலையில் ரேகா குப்தா வந்து டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றார். அப்பா செயலி தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தால் உருவாக்கப்பட்டது அப்பா செயலி. இது வந்து பிப்ரவரி 22 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பிப்ரவரி 15 வந்து உங்களில் ஒருவன் கேள்வி பதில் வீடியோவில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன்னை அப்பா என்று அன்புடன் அழைப்பதாகும். நெக்ஸ்ட் வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் எதிர்ப்போம். என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னென்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு. மும்மொழி கொள்கை, நீட்டு, சில விஷயங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. அது தமிழக அரசு வந்து அதை எதிர்த்து அதை வந்து தமிழகத்தில் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு சும்மா இல்லாமல் பிப்ரவரி 15 என்ன பண்ணாங்கன்னா தமிழகம் ஏற்கலாம் திட்டத்தெல்லாம். அதனால் சமரச சிக்ஷா, சமக்ரா சிக்ஷா, நிறையா இருக்குது. சமல பேரில் நிறையா திட்டம் இருக்குது. சமரக் சிக்ஷா